தன்னை விட்டு நகர்ந்து செல்ல அணி தயாராக இருக்கும்போது கிரிக்கெட் உலகில் தன்னை மீண்டும் நிரூபித்து அணிக்குள் வருவாரா அல்லது சர்வதேச கிரிக்கெட் அத்தியாயத்திற்கு ஏற்கனவே முடிவுரை எழுதிவிட்டாரா என கிரிக்கெட் உலகில் கேள்வியும் எழுந்தது. கொரோனா காரணமாக கிரிக்கெட் போட்டிகள் தள்ளி போடப்பட்டன. T20 உலகக்கோப்பையும் தள்ளி போடப்பட்டது. அப்போது டோனி ஒருவேளை விளையாடி இருந்தால் 40 வயதாக இருக்கும். இந்த சூழலில்தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி டோனி தான் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பை வெளியிட்டார். இந்திய இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் கிரிக்கெட் என்பது நமது உடலோடு ஒட்டிய உறவாகவே இன்று வரை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு மிக சிறப்பான ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது என்பது இயலாத ஒரு காரியம். அதனால் தான் கிரிக்கெட்டை நாங்கள் எந்த ஒரு தருணத்திலும் கொண்டாட தவறுவதில்லை. அது மிக முக்கியமாக குறிப்பாக இலங்கை கிரிக்கெட்டினுடைய வளர்ச்சி என்பது 2015ஆம் ஆண்டிற்கு பிற்பாடான இப்பொழுது ஏற்படுகின்ற நிலைக்கு ஒருவேளை சங்கக்கார ஓய்வு பெறாமல் இருந்திருந்தால் இலங்கை கிரிக்கெட் இன்னும் ஓரிரு வருடங்கள் அவர் விளையாடி இருந்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி இன்று பலராலும் கேலி செய்ய முடியாத ஒரு மிக முக்கியமான பல்வேறுபட்ட வீரர்களை கொண்ட பலம் வாய்ந்த அணியாகவோ இருந்திருக்குமோ என்கின்ற ஒரு ஏக்கம் இன்று வரை அனைத்து ரசிகர்களுக்கும் இருக்கிறது. அதுதான் எங்களுடைய ஏக்கமும் கூட. இருந்தாலும் கூட சங்கக்காரவினுடைய ஓய்வு என்பது எவ்வாறு ஈடு செய்யப்பட முடியாத ஒரு ஓய்வாக இருந்ததோ அதே போன்றுதான் இந்திய அணியின் விக்கெட் காப்பாளரும் அணித்தலைவருமாக இருந்த மகேந்திர சிங் டோனியினுடைய ஓய்வு கூட யாராலும் இன்று வரை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு ஓய்வாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது. இன்று வரை அவரை ஏன் ஓய்வு பெற்றீர்கள் என்று அவருடைய 40 வயதிலும் கூட அவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கிரிக்கெட் அரங்கில் அவர் ஏற்படுத்தியிருந்தார். சர்வதேச கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அதே நேரத்தில் IPL போன்ற கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அவருடைய விளையாட்டு என்பது அவருடைய அணித்தலைவர் பதவி என்பது அவர் எப்படியான ஒரு வியூகங்களை அமைத்து களத்தில் செயற்படுகிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமாக அவரை பலரும் போற்றுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. வெறுமனே வீரர்கள் சிறப்பான துடுப்பாட்டு வீரர்களாகவும் பந்து வீச்சாளர்களாகவும் இருப்பதால் மட்டும் அவர்களை போற்றுவதில்லை. சங்கக்கார டோனி போன்ற பல்வேறுபட்ட நபர்கள் கிரிக்கெட் என்கின்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தார்கள், அதனூடாக எமக்கு என்னென்ன விடயங்களை கற்றுக் கொடுத்தார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் அவர்களை இன்று வரை போற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்படிதான் டோனியினுடைய ஓய்வு அறிவிப்பு வெளியானதும் பல்வேறுபட்ட சர்ச்சைகளும் எழத் தொடங்கியிருந்தன. அதே நேரத்தில் பல்வேறு உருக்கமான பதிவுகளும் சமூக வலைதளங்களில் இடப்பட்டுக் கொண்டிருந்தன. அந்த பதிவுகளை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக டோனியினுடைய மனைவி சாக்ஷி உருக்கமாக பல்வேறுபட்ட விடயங்களை டோனி குறித்து தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் இலங்கையினுடைய ஜாம்பவானான குமார் சங்கக்காரவும் டோனி குறித்து பல்வேறு மிக முக்கியமான பதிவுகளை இட்டிருந்தார். இதுதான் சமூக வலைதளத்தில் அதிகமாக பதியப்பட்டவும் பகிரப்பட்ட பதிவாகவும் மாறியிருந்தது. அப்படி இவர்கள் என்ன கூறினார்கள்? டோனி ஓய்வு பெற்ற அந்த தருணத்தில் அவருக்காக ரசிகர்கள் ஏங்கியதும் முன்னாள் இந்நாள் கிரிக்கெட் வீரர்கள் பதிவிட்ட பதிவுகளும் எப்படி அமைந்திருந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். Mahendra Singh Dhoni using all his experience, taking charge of the situation. Yeah, good review. He knew straight away. Here we go, last ball. To the outside, 22, could be run out. He's got him. What a spring from MS Dhoni. Bit of a surprise here. Mahendra Singh Dhoni coming in ahead of Yuvraj Singh, and they need a captain's knock. Dhoni finishes off in style. டோனியின் ஓய்வுக்கு பின்னரான அறிவிப்பு வெளியாகியதன் பின்னர் ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளும் சமூக வலைதளங்களும் அவர் தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் மக்களின் எண்ண ஓட்டங்களையும் ரசிகர்களின் பிரியாவிடை செய்திகளையும் தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் டோனியின் மனைவி சாக்ஷி வெளியிட்டுள்ள ஒரு ட்விட்டர் பதிவில், நீங்கள் என்ன சாதித்து உள்ளீர்களோ அதை நினைத்து பெருமைப்பட வேண்டும். நீங்கள் கிரிக்கெட் விளையாட்டிற்காக சிறந்த பங்களிப்பை வழங்கியமைக்காக வாழ்த்துக்கள். உங்களது சாதனைகளையும் எப்படிப்பட்ட நபர் என்பதனையும் நினைத்து பெருமைப்படுகின்றேன். நீங்கள் மிகவும் நேசித்த விளையாட்டிலிருந்து விடைபெறும் போது எவ்வளவு கண்ணீரை உணர்ச்சியை கட்டுப்படுத்தி இருப்பீர்கள் என்பதை அறிவேன். ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வாழ்த்துக்கள். இனி பல அற்புதமான விடயங்கள் வரவுள்ளன. இவ்வாறு கூறியுள்ள சாக்ஷி, நீங்கள் சொன்னதை மக்கள் மறந்து விடுவார்கள், நீங்கள் செய்ததை மக்கள் மறந்து விடுவார்கள், ஆனால் நீங்கள் உருவாக்கிய உணர்வுகளை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று அமெரிக்க பெண் கவிஞர் மாயா ஏஞ்சலோ சொன்ன தத்துவத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் இந்திய அணியின் தலைவர் விராட் கோலி நாட்டிற்காக டோனி செய்துள்ள சாதனைகள் அனைவரின் நினைவுகளிலும் நீங்காத இடத்தை அவருக்கு அளிக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக
விராட் கோலி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அனைத்து கிரிக்கெட் வீரர்களும் ஒரு நாள் தன்னுடைய பயணத்தை முடித்தாக வேண்டும். ஆனால் மனதிற்கு நெருக்கமானவர்கள் இத்தகைய முடிவை எடுக்கும் போது நமக்கு அது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்திய நாட்டிற்காக டோனி செய்துள்ள சாதனைகள் அனைவரின் நினைவுகளிலும் நீங்காத இடத்தை அவருக்கு அளிக்கும். நான் மனிதனை பார்ப்பேன். சக வீரராக டோனி கொடுத்த மரியாதை, அரவணைப்பு தன்னுள் நீங்காமல் இருக்கும். அவருக்கு தலை வணங்குகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். Over to you. He'll just play the perfect block. You won the game for us. You finish it. Absolutely magnificent. So 17 so far. He wants two. He's going to come back for two. You can't take two there. Magnificent Mahindra. He has taken India to victory. இந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்றது சிறந்த தருணம் என சச்சின் டெண்டுல்கர் புகழாரம் சூட்டியுள்ளார். டோனியின் ஓய்வு குறித்த அவரது குறிப்பில் 2011இல் நாம் உலகக்கோப்பையை வென்றது எனது வாழ்க்கையின் சிறந்த தருணம் எனவும், உலகக்கோப்பை வென்றது என் வாழ்வில் மறக்க முடியாதது என்றும் சச்சின் டெண்டுல்கர் கூறியுள்ளார். மேலும் இந்திய கிரிக்கெட்டின் தங்களின் பங்களிப்பு மகத்தானது என டோனிக்கு சச்சின் டெண்டுல்கர் புகழாரம் சூட்டியுள்ளார். வாழ்க்கையின் 2வது அத்தியாயத்தில் சிறப்பாக செயல்பட டோனிக்கு தனது வாழ்த்துக்களை சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த ஆண்டிற்கான IPL கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இந்நிலையில் டோனியை இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் செல்வாக்கு பெற்ற நபர்களில் ஒருவர் என இந்திய கிரிக்கெட் அணியின் தொடக்க ஆட்டக்காரரும் IPL கிரிக்கெட் போட்டிகளின் மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைவருமான ரோஹித் சர்மா ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் செல்வாக்கு பெற்ற நபர்களில் ஒருவர். கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகளில் மற்றும் வெளியேயும் அவர் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் அளப்பரியது. தொலைநோக்கு பார்வை கொண்ட அவர் அணியை எப்படி கட்டமைப்பது என்பதில் கைதேர்ந்தவர். நீல வண்ணத்தில் அவரை காண நாம் தவறவிட்டாலும் மஞ்சள் நிறத்தில் நம்முடன் அவர் இருந்து விடுவார். கிரிக்கெட்டில் ஒரு சகாப்தம் முடிந்துவிட்டது. நாட்டிற்கும் கிரிக்கெட் உலகிற்கும் கிடைத்த அற்புதமான வீரர் டோனி. அவரின் தலைமை பண்புகள் வேறு விதமானது. அதை எதனோடும் ஒப்பிடுவது கடினமானதொன்று. அவரின் இளமை காலத்தில் ஒருநாள் போட்டிகளில் துடுப்பாட்ட திறமை உலகத்தை உற்று பார்க்க வைத்தது. அவரின் திறமை புத்திசாலித்தனத்தை கவனிக்க வைத்தது. ஒவ்வொரு நல்ல விடயங்களும் ஒரு நேரம் முடிவுக்கு வரும். அதுபோலதான் டோனியின் ஓய்வும் களத்தில் எந்தவிதமான வருத்தமில்லாமல் டோனியின் சகாப்தமும் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. டோனியின் கிரிக்கெட் திறமை என்றென்றும் பேசப்படும். அவரின் மிகப்பெரிய இடத்தை நிரப்ப வேண்டும். உங்களுடன் ஓய்வறையை பகிர்ந்து கொண்டதில் பெருமையையும் சிறப்பையும் பெறுகிறேன். உங்களின் சிறந்த தொழில்முறை கிரிக்கெட்டை கண்டு வியந்திருக்கிறேன். சிறந்த கிரிக்கெட் வீரருக்கு எனது சல்யூட். வாழ்க்கையை அனுபவியுங்கள். கடவுள் ஆசிர்வதிக்கட்டும் என்று இந்திய அணியின் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். இலங்கை அணியின் ஜாம்பவான்களில் ஒருவரான குமார் சங்கக்கார தனது ட்விட்டர் செய்தியில், சிலரின் ஓய்வுக்கு எந்தவித ஊடகவியலாளர் சந்திப்பும் தேவைப்படாது, பிரியாவிடை போட்டியும் கூட தேவைப்படாது. அந்த ஒரு வீரர் ஓய்வு பெறுகிறோம் என்று சாதாரண முறையில் அறிவித்தாலும் கூட அது வரலாறுதான் என்று டோனியின் ஓய்வு குறித்து அவருக்கு தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். Doing and what he should do best when he himself knows that very well. He is very secure where he is in terms of cricket and in his life with his family. And I think if he doesn't need to make a big deal about whether he gets picked to India or not, he is happy playing for Chennai. அதேபோன்று இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் தேசிய விளையாட்டு சபையின் பணிப்பாளருமான மஹில ஜெயவர்தன தனது வாழ்த்து செய்தியில், உங்களது சிறப்பான கிரிக்கெட் வாழ்க்கைக்கும் அடுத்த கட்ட எதிர்கால வாழ்க்கைக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் உங்களது சேவை அளப்பரியது என்றும் தனது ட்விட்டர் செய்தியில் அவர் தெரிவித்திருந்தார். VVS லக்ஷ்மண் தனது ட்விட்டர் செய்தியில், சிறிய நகரிலிருந்து வந்து மேட்ச் வின்னராக உயர்ந்தார் டோனி. உலக கிரிக்கெட்டில் மிகவும் மதிக்கத்தக்க வீரராக, மறக்க முடியாத வீரராக டோனி இருக்கிறார். சிறந்த நினைவுகளை அளித்தமைக்கு டோனிக்கு நன்றி. மைக்கேல் வான் தனது ட்விட்டர் செய்தியில், 2011 உலகக்கோப்பை சச்சினுக்கு பிரியாவிடியாக இருந்தது, ஆனால் டோனிக்கு மாஸ்டர் பீஸ். என்ன ஒரு அற்புதமான சர்வதேச கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கை. ஒரு நாள் 20-20 போட்டியின் மிக சிறந்த தலைவர் பினிஷர் டோனி என்று எப்போதும் கூறலாம் என பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சோயிப் அக்தர் தனது ட்விட்டர் செய்தியில், டோனி இல்லாத கிரிக்கெட் வரலாறு ஒருபோதும் முழுமை பெறாது என தெரிவித்துள்ளார். லெஜெண்ட் எப்போதும் தங்களுக்கே உரிய வழியில் ஓய்வு பெறுகிறார்கள். டோனி, நாட்டிற்காக அனைத்தையும் கொடுத்திருக்கிறீர்கள். சாம்பியன்ஸ் கோப்பை, 2011 உலகக்கோப்பை,
சிஎஸ்கேவுக்காக ஐபிஎல் கோப்பை என அனைத்தும் என் நினைவில் நிற்கும். உங்களின் சிறப்பான எதிர்காலத்திற்காக எனது வாழ்த்துக்கள் என ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு தொடர்ச்சியாக வீரர்கள் பலர் தங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றியை டோனிக்கு தொடர்ந்தும் தெரிவித்து வருகிறார்கள். வரலாற்றில் எல்லா வெற்றி பயணங்களும் முடிவுக்கு வந்தே தீர வேண்டும். டோனி என்கின்ற பொன் எழுத்துக்களால் வடிக்கப்பட்ட வாக்கியத்திற்கும் அப்படி ஒரு முற்றுப்புள்ளி வந்ததை ரசிகர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆம், ஆகஸ்ட் 15, 2020 அன்று வெறும் 17 சொற்களில் விடைபெற்றது டோனி என்ற வரலாறு. பிரம்மாண்டமான இந்திய கிரிக்கெட் வானில் இனி வரும் தலைவர்களுக்கு ஒரு துருவ நட்சத்திரமாய் மின்னிக் கொண்டிருப்பார் மகேந்திர சிங் தோனி. But one of the fastest in the world in between the wickets leaves the big stage with a run out. அவரது வாழ்க்கை வரலாறு என்பது பல்வேறு சாதக பாதங்களையும் மேடு பள்ளங்களையும் கொண்டதாக அமைந்திருந்தது. கிரிக்கெட் வாழ்வில் அவர் பதித்த ஒவ்வொரு தடங்களும் இன்று வரை அவரை போற்றும் மாபெரும் வீரராகவே பார்க்க தூண்டுகிறது. அதனால்தான் அவர் சர்வதேச கிரிக்கெட் அரங்கிலிருந்து ஓய்வு பெற்ற இன்றைய நாளான, அதாவது சரியாக 2019 ஜூலை 10 அரையிறுதி போட்டியில் அவர் விளையாடிய அந்த கடைசி தருணம் சரியாக இடம்பெற்று இன்றோடு 2 வருடங்கள் பூர்த்தியாகிறது. இருந்தும் இன்று வரை டோனி பேசு பொருளாகவே விளங்கிக் கொண்டிருக்கிறார். கிரிக்கெட்டை நாம் கொண்டாடுவதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன. அதுவும் இந்திய இலங்கை கிரிக்கெட்டை எவ்வாறு பிரிக்க முடியாதோ அதே போன்றுதான் அதில் விளையாடிய சில வீரர்களுடைய வாழ்க்கையும் எம்மால் பிரித்து பார்க்க முடியாது. குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் அணியை எடுத்துக்கொண்டால் சங்கக்கார மயிலவினுடைய இணைப்பாட்டமும் அவர்களுடைய விளையாட்டு திறனையும் எம்மால் பிரித்து பார்க்க முடியாது. மிக சிறந்த ஆளுமைகளாக அவர்கள் இருந்தார்கள். அதே போன்றுதான் இந்திய கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் டோனியும் சுரேஷ் ரெய்னாவும் இவர்கள் இருவரும் விளையாடிய விதம், அவர்கள் இருவரும் நடந்து கொண்ட விதம் என்பது இன்று வரை அனைவராலும் ரசிக்கப்பட்ட ஈர்க்கப்பட்ட ஒரு விடயமாகவே மாறியிருந்தது. டோனி ஓய்வு முடிவினை அறிவித்து விட்டார். இருந்தாலும் கூட ஒரு சில மணித்தியாலங்களிலே அவரோடு சேர்ந்து சுரேஷ் ரெய்னாவும் தனது ஓய்வு முடிவினை அறிவித்து அனைவருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தார். குறிப்பாக டோனி ஓய்வு பெற்றது என்பது இந்தியா காலையிலிருந்து கொண்டாடி கொண்டிருந்த மிக முக்கியமான ஒரு நாளில் மாலை வேளையில், அதாவது சரியாக 7:29 டோனி இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை இடுகிறார். நான் ஓய்வு பெறப் போவதாக அவர் கூறுகிறார். அது என்ன 7:29 இவ்வாறான ஒரு பதிவு? அந்த மாலை நேரத்தில் என்ன நடந்தது? டோனி இந்த நேரத்தை, அதுவும் சரியாக 7:29 தெரிவு செய்து தனது ஓய்வு முடிவை ஏன் அறிவித்தார் என்கின்ற கேள்வி பல்வேறுபட்ட விதங்களில் சமூக வலைதளங்களில் பரவ தொடங்கியது. நாமும் தேடி பார்த்தோம். மிக சரியான ஒரு விடை நமக்கு கிடைத்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்களும் ஆசைப்படுகிறோம். குறிப்பாக எதற்காக சரியாக 7:29 டோனி தேர்ந்தெடுத்தார் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை தான் உங்களுக்கு நாங்கள் வெளியிட போகிறோம். மிக சிறந்த ஒரு ஆளுமை எவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த முடிவை எடுத்தது, எதற்காக இந்த முடிவை எடுத்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம்.